வாருங்கள் எண்ணம் போல் வண்ணம் தீட்டுங்கள் என்ற டிராயிங் கிளாஸ் நடக்கும்போது நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்து திரு அருண்குமார் அவர்கள் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்காங்க. பல்வேறு ஸ்கூல்களில் வந்து பயிற்சியாளராக பங்கு பெற்று வர்றாங்க. இப்பொழுது மாடல் ஸ்கூல் திண்டுக்கல்லில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவரை வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக வரவேற்று இந்த நிகழ்வை செயல்படுத்தி நடத்தி தருமாறு அவரை அன்போடு அழைக்கின்றோம். இந்நிகழ்வுக்கு பார்த்திருந்த குழந்தைகளையும் பெற்றோர்களையும் வருக வருக வரவேற்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு சின்ன நிறைவு பரிசாக திரு அருண்குமார் அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வழங்குகிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். சார் என் பேரை மாற்றி சொல்லிட்டார், அதுவே பெரிய சந்தோஷம். சரிங்களா? என் நேம் சங்கர். நான் சென்னையில் இருக்க ஓவியக் கல்லூரியில் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இப்போது திண்டுக்கல் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் பார்ட் டைம் டிராயிங் டீச்சராக இருக்கேன். ஸோ அது தவிர்த்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கோஆப் டேக்ஸில் சவுத் ஜோனலுக்கு டிசைனராக இருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து உங்கள் பசங்கள் எல்லோரும் கூட்டி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க ஜாலியாக கலர் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அவங்க கூட உட்காந்து பார்த்துக்கலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவங்க ஒரு ஃப்ரீடமாக கலர் பண்ணுவாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல். நம்ம இதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருப்போம், ட்ராயிங்னா இந்த ட்ராயிங்க்கு இப்படி தான் கலர் பண்ணணும், அப்படி தான் கலர் பண்ணணும் ரூல்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் ட்ராயிங்கில் அப்படி கிடையவே கிடையாது. எப்படி வேணாலும் அதை பண்ணலாம். ட்ராயிங்கை நம்ம ரசிக்கிறதுக்கு நமக்கு மனசு தான் வேணும். அதுக்கு இருக்குன்னா கூட அழகாக ஆக்கலாங்கிறத இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு டெமோ மாதிரி அதை நான் காமிச்சிருவேன். ஆனால் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ஓரியன்டாக என்ன கொடுத்துருக்கோமோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே சார். நன்றி. ஒரு சின்ன குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தனியாக உட்காந்துக்கலாம். அவங்களுக்கு தனி சீட்டு கொடுத்துருவாங்க. 5th 6th 7th 8thலாம் கொஞ்சம் தனி பயிற்சியாக உட்காந்துருவோம். உட்காருங்க, தனியாக உட்காருங்க. நீங்கள் கலர் பண்ணணும். அவங்க ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிறத அவங்க கலர் பண்ணுவாங்க. சரியா? இப்போ நான் வரைஞ்சி போகிறத நீங்கள் மட்டும்தான் வரையணும். யாருக்கெல்லாம் பிளைன் பேப்பர் இருக்கோ நீங்கள் தான் வரைய போகிறீங்க. சரியா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீடு, ஒரு தென்னை மரம் அந்த மாதிரி வரைய போகிறோம். ஒரு இயற்கை காட்சி பார்ப்போம்ல, அது எப்படி வரையணும்னு பார்ப்போம். லேண்ட்ஸ்கேப்பில் தான் வரைய போகிறோம். சரிங்களா? இப்போ A4 ஷீட் இருக்கா அவங்க கையில்? சரி, வரைஞ்சிக்கோங்க. பேப்பர் இப்படி இருந்துச்சுன்னா இது என்ன சொல்லுவோம்? போர்ட்ரைட். இப்படி வச்சா லேண்ட்ஸ்கேப். சரிங்களா? இப்போ நம்ம என்ன எப்படி வரைய போகிறோம்? லேண்ட்ஸ்கேப்பில் தான் வரைய போகிறோம். சரியா? இது என்ன சைஸ்ப்பா பேப்பரு? A4. இது ரெண்டாம் அடிச்சா A2. இது என்ன சொல்லுவோம்? A5. A5. நம்ம என்ன சைஸில் வரைய போகிறோம்? A4ல் வரைய போகிறோம். சரியா? A4ல் லேண்ட்ஸ்கேப்பில். இது யாரும் வரையாதீங்க. இது உங்கள் பேப்பரோட சைஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? இது யாரும் வரைய வேணாம். எல்லாம் பென்சில்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை 3 சின்னதாக சைடில் புள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேப்பரை 3 பிரிங்க. சின்னதாக லைட்டாக சைடில் புள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல 2 புள்ளி வச்சிங்கனாலே போதும். 3 பார்ட் வந்துடும். இங்கே ஒன்று இருக்கும், இந்த ஒரு பார்ட்டு, இந்த ஒரு பார்ட்டு. சரியா? எரேசர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா? இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க. இந்த மாதிரி அது கிராஸ் ஆனாலும் பரவாயில்ல, அழகாக இருக்கும். சார் அதுவே போதும் சார். இல்லை, நான் அடித்து காமிச்சிடுவேன். நான் இப்போ சொல்லிடுறேன் சார். இப்போது நீங்கள் எல்லோரும் என்னமா பண்ணுறீங்க? இந்த ட்ராயிங் இருக்குல்ல, இதை தவிர்த்துட்டு பின்னாடி தான் கலர் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் பின்னாடி வந்து ப்ளூ கலர் அடிச்சிருங்க. ட்ராயிங்கில் அடிக்கக்கூடாது, ட்ராயிங்கில் படக்கூடாது. இந்த பேக்ரவுண்ட் மட்டும்தான் கலர் பண்ணணும். எல்லா டிராயிங்குமே சார், எல்லா டிராயிங்குமே
பேக்ரவுண்டில் வந்து ப்ளூ கலர் அடிக்கலாம். ஸ்கை ப்ளூ அடிச்சிருங்க எல்லாருமே. டிராயிங்க்கு உள்ளே அடிக்கக்கூடாது, டிராயிங்க்கு வெளில ஸ்கை ப்ளூ அடிச்சிருங்க. இந்த கோடு வரைஞ்சிட்டிங்களா? சரி, அடுத்து இங்கே ஒரு வீடு வரைய போகிறோம். சரியா? சரி, பாருங்க வீடு எப்படி வரையான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேங்க, ஒரு ட்ரையாங்கிள் போடணும். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த கோடு போட்டிங்களா? ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரையாங்கிள் போடுறதுக்கெல்லாம் ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது, கையிலே போடுங்க. ரேசர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சூப்பர். ஓகே. அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ட்ரையாங்கிளுக்கா, இந்த ட்ரையாங்கிள் இருந்து இந்த கிரவுண்ட் வரைக்கும் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப். சூப்பர். கீழே வரைக்கும் போடுங்க ரெக்டாங்குலர். அவுட்ரு மட்டும்தான் கலர் பண்ணணும், உள்ள அதுக்கப்புறம் நான் கலர் பண்ணி காட்டுவேன். அந்த மாதிரி தான் உள்ள பண்ண போறீங்க. ஃபுல்லாக அந்த ஒயிட் பின்னாடி இருக்க ஒயிட் ஃபுல்லாக கலர் பண்ணணும். இங்க பாருங்க, கலர் அடிக்கிறீங்கல்ல, இந்த ஒயிட் ஸ்பேஸ் எங்கெல்லாம் தெரியுதோ இது ஃபுல்லாக கலர் அடிக்கணும். உள்ள ஆப்ஜெக்டுக்குள்ள அடிக்கக்கூடாது, பேக்ரவுண்ட் மட்டும்தான். இந்த மாதிரி ஃபுல்லாக வெளியில தான் அடிக்கணும். அடிக்கலாம் மேடம். வெளியில மட்டும்தான் அடிக்க போறோம். சரிங்களா? வீடு வரைஞ்சிட்டீங்களா? சூப்பர். இங்க ஒரு ரெக்டாங்கிள் போடுங்க. சூப்பர். வரைஞ்சிட்டீங்களா? அடுத்து பின்னாடி ஒரு மவுண்டைன் வரைய போறோம். பாருங்க, இந்த மவுண்டைன் இப்படி ஸ்ட்ரைட்டா போடக்கூடாது, கிராஸா வரணும் இப்படி. ஓகேவா? இந்த மாதிரி கிராஸா போட்டீங்களா? இன்னொன்று அதே மாதிரி பேப்பர்லாம் திருப்பக்கூடாது. சரியா? ஸ்ட்ரைட்டாக வச்சே வரீங்க, அப்போ தான் ப்ராக்டிஸ் வரும். இது ஃபுல்லாக இது வரைக்கும் இழுத்து விடுங்க. ஓகே, சூப்பர். முடிச்சிங்களா? இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் மவுண்டைன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபுல் வெளியில தான் கலர் அடிக்கணும், உள்ள என்ன கலர் போகல. சரியா? மவுண்டைன் வரைஞ்சிட்டீங்களா?
அடுத்து கிளவுட் வரையலாமா? நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன், அதுக்கப்புறம் உள்ளே வரையலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கிளவுட் வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஓவல். சரியா? இந்த மாதிரி 2 ஓவல் இங்கே வரையணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே இது வரைங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு சார், இதில் முடிச்சுட்டுமா சார்? ஓகே சார். இப்போ இது வந்து ஐஸ்கிரீம் வரைகிறவங்களுக்கு நான் இங்கே கலர் பண்ணுறேன், அவங்க மட்டும்தான் இந்த கலர் பண்ணணும். சரியா? ஐஸ்கிரீம் வச்சிருக்கவங்க மட்டும் இந்த இடம் ஃபுல்லாக இந்த கலர் பண்ணிக்கலாம். கலரு வெளியில் வரக்கூடாது, இந்த லைனை விட்டு வெளியில் கலர் வரக்கூடாது. இங்க பாருங்க, ஜெரி என்ன கலர்ல இருக்குப்பா? ரெட் கலர். சூப்பர். ரெட் நல்லா டார்க்கா அடிக்கலாம். இதெல்லாம் யாரெல்லாம் வரைஞ்சிட்டீங்க? யாரெல்லாம் முடிச்சிட்டீங்க? சூப்பர். உங்ககிட்ட கலர் இருக்கா? எல்லார்ட்டுமே கலர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இங்கே மரம் வரைஞ்சிடலாம். மரம் வரைஞ்சிட்டு கலர் போகலாம். அந்த இடத்துல தென்னை மரம் வரைய போகிறோம். ரொம்ப கார்னரில் போடாதீங்க, கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பாப்பா, கையிலே வரைங்க, அழகாக இருக்கும். சூப்பர். பாருங்க, தென்னை மரத்துக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோமா? இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் ஒரு 4-5 லைன் போட்டுருங்க வரிசையா. தென்னை மரம் நம்ம எப்படி வருவோம் பொதுவாக வரைகிறப்ப? இந்த 2 பக்கம் வரைவோமா? அப்படி தானே வரைவோம். இதில் நம்ம அப்படி வரைய வேணாம். இந்த ஒரு கார்னர் மட்டும் இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸாக போடுங்க. ஒரே ஒரு கார்னரில் கீழே மட்டும்தான் இருக்கணும், கீழே மட்டும்தான். அதே மாதிரி இதில் இந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸ் மட்டுமே போடுங்க. ஜிக்ஸாக்கா லைன்ஸ் மட்டும் போடுங்க. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, பரவாயில்ல. மவுண்டன் இடிச்சாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல தானே இருப்போம். நம்ம கலர் பண்ணுறப்ப அந்த இடத்துல விட்டுட்டு தான் பண்ண போகிறோம். சூப்பர். நீங்கள் கலர் பண்ணுங்க பாப்பா. என்ன பண்ணுறீங்க? வரையிலையா? கலர் பண்ணலாம் இதுக்கு. இந்தப்பா அது போட்டுக்கலாம். மிடில் வச்சிருக்கோம்ல, இதில் வந்து 2 பக்கமுமே ஜிக்ஸாக் போட்டுருங்க இந்த மாதிரி. அடுத்தது பலூன் வரைச்சிருக்கவங்க ஃபுல்லா. இந்த பலூன் ஃபுல்லா ரெட் கலர் அடிச்சிடலாம். ஓகேவா?
ஃபுல்லாக ரெட் கலர் தான் இருக்கணும். இதில் வேறு கலர் கூட மிக்ஸ் ஆகக்கூடாது வெளியில் போயிட்டு. ஆமாம் மேடம், ஒன்று கொஞ்சம் ஆரஞ்சு கொடுத்துருங்க. ஒரு பலூனுக்கு வந்து ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கலாம். இந்த பலூன் வந்து ஆரஞ்சு கலர். நெக்ஸ்ட் ஒரு பலூன் இருக்குல்ல, அதில் வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிராயிங் முடிச்சிட்டீங்களா? இந்த டிராயிங் முடித்தவங்க ஸ்கைக்கு வந்து ஸ்கை ப்ளூ அடிச்சிடலாம். கலர் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ நீங்களே அடிக்க ஆரம்பிக்கலாம். கலர் நீங்கள் அடிங்க, நான் வந்து பார்க்குறேன். ஒவ்வொரு ஆள்கிட்ட வந்துட்டு அது எப்படி அடிக்கணும்னு சொல்கிறேன். இந்த கிளவுட் வந்து ஒயிட்டாக விட்டுறணும், உள்ள கலர் பண்ணாதீங்க. இங்கெல்லாம் அடிக்கணும், இங்கெல்லாம் அடிக்கணும். அது டார்க் ப்ளூ. சூப்பர். கிரீன். கலர் அடிக்க ஆரம்பிச்சிடலாமாப்பா? இங்கே ஃபுல்லாக கலர் அடிக்கணும். ஒன்று கலர் அடித்து காட்டுறேன். இந்த ப்ளூ தான் அடிக்கணும், சரியா? ஃபுல்லாக க்ளவுட்ஸ்க்கு அடிக்கக்கூடாது, சரியா? இப்போ நம்ம ஸ்கைக்கு மட்டும்தான் பண்ண போகிறோம். அதனால் மவுண்டெல்லாம் கலர் பண்ணாதீங்க, க்ளவுடுக்கும் பண்ணக்கூடாது. இந்த பேக்ரவுண்ட் மட்டும்தான் ப்ளூ கலர் அடிக்கணும். ஸ்கைக்கு மட்டும்தான் கலர் அடிக்கணும். அடுத்து ஃப்ளார் பண்ணுறீங்கல்ல, உள்ள ஃபுல்லாக எல்லோ கலர் அடிச்சிருங்க. யூஸ் பண்ணலாம். சூப்பர். இங்கே ஃபுல்லாக அடிக்கணும், ஓகேவா? உள்ளே வரக்கூடாது, இதுக்குள்ளேயும் பண்ணக்கூடாது. என்னப்பா ஸ்கை ப்ளூ அடிங்க, அப்புறம் சொல்கிறேன். கலர் வேணுங்களா? தம்பி கலர் பண்ணுங்க. முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். நீ கலர் பண்ணுங்கம்மா. பாப்பா நீங்கள் வரைஞ்சிட்டீங்களா? கலர் பண்ணுங்க. கலர் இல்லையா? கலர் வேணுமா? ஓகே சார், நான் வாங்கி.
இங்கே அடிச்சு விட்றேன் மேடம். ஐஸ்கிரீம் பண்ணுறவங்க இதில் வயலட் அடிச்சுக்கோங்க. இதில் வயலட்டு, நெக்ஸ்ட் ஒன்றில் சாண்டல். மேடம் ஒரே நிமிஷம். போட்டு எடுத்து உட்காரு தம்பி. தம்பி பாப்பா உட்காருங்கம்மா. தம்பி உட்காருங்கம்மா. இந்த இடம் ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் வரணும். போட் யூஸ் பண்ணுறவங்க ஃபுல்லாக இங்கேயும் ஆரஞ்சு, இந்த பிளேஸும் ஆரஞ்சு. ஃப்ளார் யூஸ் பண்ணுறவங்க இந்த பெட்டல்ஸ்க்கு எல்லாமே ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கலாம். இப்படி கிரீன் இருக்கு அவங்கள்ட்ட. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளார் பண்ணுறீங்களா ஃபுல்லாக, இதில் ஃபுல்லாகவே உள்ள ஃபுல்லாக ஆரஞ்சு அடிச்சிருங்க. எல்லா ஃப்ளாருக்குமே உள்ள ஆரஞ்சு தான் இருக்கணும். இதில் ஆரஞ்சு தான். சூப்பர். ஃபுல்லாகவே ஆரஞ்சு தான். இது எல்லா பெட்டல்ஸுமே ஆரஞ்சு அடிச்சிருங்க. உட்டு மட்டும் அடிச்சிரு. ஸ்கை ப்ளூ அடிச்சிட்டீங்களா? மவுண்டைனுக்கு டார்க் கிரீன் அடிக்கணும். டார்க்கா ஒரு கிரீன். மவுண்டனுக்கு அடிக்கிறீங்கல்ல, இதுல இருந்து இது வரைக்கும் தான் கிரீன் கலர் இருக்கணும். ஓகேவா? இங்க வெளியெல்லாம் வரக்கூடாது. கரெக்டா இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். டார்க் கிரீன் அடிங்க. அதுக்கு சூப்பரா இருக்கு. வெரி நைஸ். சூப்பர். இது ஃபுல்லா இப்ப டார்க் கிரீன் அடிங்க. இவ்வளவு ஒயிட்டா தெரியக்கூடாது. என்ன பாப்பா, இந்த இடத்த ஒயிட் தெரியாம அடிக்கணும். ஓகேவா? இதை ஃபுல்லா ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள அடிக்கணும். இந்த அளவுக்கு டார்க் அடிக்கணும். டார்க் கிரீன். இங்க கிரீன் அடிங்க. டார்க் கிரீன் இருக்கா? இங்க ஃபுல்லா டார்க் கிரீன் அடிக்கணும். ஆமா, மலைக்கு ஃபுல்லா. சரியா? கலர் வந்து இப்படி அடிக்கணும். ஒரே டைரக்ஷன்ல தான் அடிக்கணும்.
கலர் மாறி மாறி வேறு இப்போ இந்த டேரெக்ஷன்னா இந்த டேரெக்ஷனில் தான் அடிக்கணும் கடைசி வரைக்குமே. இங்கே இப்படி டேரெக்ஷன் மாற்றிருக்கீங்களா, அப்படி மாற்றக்கூடாது. இப்படியே இதுதான் அடிக்கணும். ஒரே டேரெக்ஷனில் தான் கலர் ஃபில் பண்ணணும். அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட்லாம் தெரியக்கூடாது. ஒயிட் தெரியாமல் அடிக்கணும். ஓகே என்னப்பா? பண்ணலாம். இதுக்கு ஆரஞ்சு கலர், இதுக்கு வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் எல்லா ஃப்ளாருக்கும் ஒரே கலர். இப்போ இந்த ஃப்ளாருக்கு இங்கே ரெட் அடிச்சிங்கன்னா அது ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்கணும். இதுக்கு நீங்கள் ஆரஞ்சு அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சாக தான் இருக்கணும். சரியா? இப்போ இந்த பெடல்ஸ் இங்கே கலர் பண்ண விட்டுட்டீங்க, இது கலர் பண்ணிவிடுங்க. தம்பி என்ன பண்ணுற? கலர் பண்ணலையா? இங்கெல்லாம் கலர் அடிக்கணும்ல. இங்கே ப்ளூ தானே, ஸ்கை தானே இது. இங்கே ப்ளூ கலர் குடிக்கணும். சரி, என்ன கலர் கொடுக்கலாம் பலூனுக்கு? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? ரெட் கலர் பிடிக்குமா? ரெட் கலர் எங்க? என்ன கலர் கொடுங்க. ரெட் அடிக்கலாமா? இங்கே அடிக்கலாமா? இந்தாங்க, இதுக்குள்ளே கலர் பண்ணுங்க. இப்படி வச்சுக்கோங்க. சூப்பர். காட்டுங்க. வயலட் கலர் அடிக்கிறப்போ ஒரே டைரெக்ஷனில் தான் அடிக்கணும். என்னப்பா? சரியா? இப்போ 2 கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எது லைட் கலரோ அதை அடிச்சிடணும். இதுதான் லைட் கலர்னால் ஃபஸ்ட்டு லைட்டாக அடிச்சிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம டார்க் கலர் அடிக்கிறப்ப 2 மிக்ஸ் ஆகி ஒரு கலர் கிடைக்கும். சரியா? ஒரே டைரக்ஷன்ல தான் அடிக்கணும். ஒரே டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் அப்படின்னா இந்த டைரக்ஷன் தான். ஓகேவா? இங்கே ப்ளூ கலர் அடிக்கணும்ல. ஸ்கையில் தானே பறக்குது. இந்த இடம் வெறும் கயிறு தானே. இந்த இடம் ஸ்கை தெரியும்ல. இங்கே என்ன கலர் வரும் அப்போ? சூப்பர். ப்ளூ கலர் அடிங்க. என்ன கலர் அடிச்சிருக்கீங்க நீங்கள்? இங்கே ப்ரௌன் கலரா? சரி, இந்த கலர் பிடிக்குமா? இது அடிக்கலாமா? இங்கே சரி, இது ஃபுல்லாக அடிக்கணும்ல. இங்கெல்லாம் கலர் வரணும்ல. இந்த ஒயிட் ஃபுல்லாக கலர் வரணும். சரியா? மேடம் ஒரு நிமிஷம். இந்த ஃப்ளவர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பெட்டல் என்ன கலர் அடிக்கீங்களோ ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாக அதே கலர் தான் இருக்கணும். கலர் மாற்றி மாற்றி அடிக்கக்கூடாது. இந்த ஃப்ளவருக்கு வேறு கலரு, இதுக்கு வேறு கலரு, இந்த ஃப்ளவருக்கு வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது யாரு பண்ணா? நீங்களா? அவன் பண்ணிட்டான், கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா விட்டுட்டான். அதை மட்டும் பேப்பர் பரவாயில்ல. சரி, இந்த கிரீன் எல்லாம் அடிச்சிட்டீங்களா? ஒரே டைரக்ஷனில் தான் கலர் அடிக்கணும். இப்போ இந்த டைரக்ஷன் அடிச்சிங்கன்னா எல்லாமே என்ன டைரக்ஷனில்? ஒரே டைரக்ஷனாக தான் இருக்கணும். கலர் மாற்றி மாற்றி அடிக்கக்கூடாது. சரியா? இங்கே ப்ளூ கலர் அடிக்கணும்ல. இது உள்ள ஸ்கை ப்ளூ வரணும். இது பேக்ரவுண்டு தானே இது நமக்கு. இப்போ பலூன் இங்கே டைப் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ இது என்ன கலராக இருக்கும்? அப்போ இங்கே ஆரஞ்சு அடிக்கணும்ல. அங்கேயும் ஆரஞ்சு அடிக்கணும். சரியா? இந்த இடம் ஏன் ஒயிட்டாக இருக்குது? பேடில் வச்சுருந்தீங்களா? இந்த இடம் எடுத்துகிட்டு நம்ம தனியாக கலர் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் பேப்பரை திருப்பி அடிக்கக்கூடாது. என்னப்பா? கையை தான் ரொட்டேட் பண்ணணும், பேப்பர் திருப்பக்கூடாது. சூப்பர். ஒரே டைரக்ஷனாகவே அடிங்க. சூப்பர். கலர் கொண்டாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக அடிக்கலாம். இவ்வளோ டார்க்காக அடித்தா தான் அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஒயிட்டாக தான் தெரியும், கலர் தெரியாது. சரியா? அதனால இவ்வளோ டார்க்காக இருக்கணும். சூப்பர். இதுக்கு விரல் வச்சு திரண்டக்கூடாது. சரியா? கலர் மட்டும்தான் இருக்கணும். ஃபிங்கர் வச்சு இப்படி தேய்க்கலாம் கூடாது.
மவுண்டன் எந்த கலர் அடிச்சிங்க? க்ரீன் கலர் தானே கொடுக்கணும். க்ரீன் பண்ணுறோம். இந்த க்ரீன் தான் அடிக்கணும் நம்ம. இந்த க்ரீன் இருக்கா? ஓ மவுண்டன் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த மவுண்டன் ஃபுல்லாக டார்க் க்ரீன் கூட யூஸ் பண்ணுவோம். ஒரே டைரக்ஷனில் தான் கலர் அடிக்கணும். சரியா? வீட்டுக்கு வந்து கலர் அடிக்கக்கூடாது. வீட்டுக்கெல்லாம் கலர் அடிக்கக்கூடாது. இப்போ இதுக்குள்ளே மட்டும்தான் கலர் பண்ணணும். இதை விட்டு வெளில வரக்கூடாது. ஓகேவா? இந்த கோட்டு கீழே கலர் வரக்கூடாது. சூப்பர். ஓகே, இதை விட்டு வெளில வர வேணாம். கலர் பண்ணுங்க பார்க்கலாம். அங்கே டார்க் ப்ளூ சார் கொடுத்துருக்கேன் சார். கலர் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லிட்டேன் கலர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போட்டு பண்ணுறீங்கல்ல, கீழே வாட்டருக்கு வந்து டார்க் ப்ளூ அடிச்சுக்கோங்க. இல்லை மேடம், அது தண்ணி மேடம். வாட்டர் ஃபுல்லாக டார்க் ப்ளூ அடிச்சிருங்க. முடிச்சிங்களா? சூப்பர். முடிச்சுனே பின்னாடி பேர் எழுதிருங்க. பேர் டேட் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? ப்ளூ கலர் படம் நல்லா இருக்கு சார். சூப்பராக பேக்ரவுண்டு ப்ளூ கொடுத்தனால தான் எல்லாருமே அழகாக இருக்கும். ஃபில் பண்ண கம்ப்ளீட் பண்ண ஃபீல் இருக்கும். இல்லைன்னா நல்லா இருக்காது. ஜாலியாக அடிக்குது. மவுண்டைன் முடிச்சிட்டிங்கன்னா வீட்டுக்கு என்னென்ன கலர் அடிப்போம்? ரூஃபுக்கு என்ன கலர் வரும்? ரெட் அடிக்கக்கூடாது, ஆரஞ்சு கலர் தான் அடிக்கணும் இங்கே. சரியா? சூப்பர். வச்சுருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேவா? வெரி நைஸ். டேட் போட்டுக்கோங்க, அவங்க பேர் எழுதிக்கங்க. இந்த ரூஃபுக்கு வந்து ஆரஞ்சு கலர் அடிங்க. சூப்பர். பேர் எழுதி டேட் போட்டுக்கலாமா? உங்களுக்கு தான் அது. அவங்கள தான் பண்ணுறாங்களா? சூப்பர். சார் அவங்களுக்கு அது ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாம் சார். பாட்டம் ரெட் இல்லை சார். அது கொடுக்க சொல்லிட்டேன் மேடம். அந்த கலர் தான் வரும் மேடம். அடுத்து பாருங்கள், இதில் ரெட் கலர் அடிச்சுக்கலாம். செகண்ட் ரோவில் ப்ரௌன் கலர். இதில் இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைன் கலர் கொடுக்க வேணாம், அதை நம்ம கடைசியாக கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் ரெட் அடிச்சிருங்க. கடைசி ஒன்றில் ப்ரௌன். சூப்பர். பேர் எழுதிட்டீங்களா? டேட் போடுங்க. இங்கே எல்லாம் ஆரஞ்சு கலர் அடிங்க. இதில் சூப்பர். இந்த ப்ளூ அடிங்க. கலர் பண்ணுங்க தம்பி. டார்க் கிரீன் அடிங்க. இங்கே என்ன கலர்லாம் கொடுக்கணும்ல. இது கலர் அடிங்க பாப்பா. ஆரஞ்சு கலர் அடிங்க. முடிச்சிங்களா? ஓகே. வீட்டுக்கு வந்து என்ன கலர் அடிக்க போறீங்க? உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிக்கலாம். சரியா? வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் அடிச்சுக்கலாம். எல்லாம்
எல்லாமே ரெட்டாக கொடுத்துட்டீங்களா? இது ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. சூப்பர். பத்திரமா வச்சுருங்க. முடிச்சிட்டிங்களா? சூப்பர். டேட்லாம் போட்டிங்களா? சூப்பர். வச்சுருங்க, பத்திரமா வச்சுருங்க. வெரி நைஸ். ஃபினிஷ்டா? குட். பின்னாடி டேட் இங்கே பேர் எழுதிக்கங்க, டேட் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? கலரில் கூட எழுதிக்கலாம். அப்போ இங்கேயே ப்ளூ கலர் அடிக்கணும். ஓகேவா? இது ஸ்கையில் தானே பறக்குது. இது ஸ்கை தானே. ஸ்கை தெரியணும்ல. இது வெறும் ரோப்பு தான். சரியா? முடிச்சிங்களா? சூப்பர். ஓகே. பின்னாடி உங்கள் பேர் இங்கே எழுதிக்கங்க, டேட் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இதுக்கு ப்ளூ கலர் எப்படி ஸ்கை தானே இருக்கு. இது வேற கலர் தான் வரணும். சரியா? கலர் கொடுங்க. அது வயலட் கலரை மாற்றிடலாமா? ஸ்கை இது ஒரே கலர் தான். சரி, அதனால இது வந்து வயலட்டாக மாற்றிடலாம். சூப்பர் சார். பேர் எழுதிட்டீங்களா? உங்கள் பேரும் டேட் எழுதுங்க. இப்போது இது இந்த கலர் இருக்கிறப்போ நமக்கு இதுக்கு வந்து வேற ஒரு கலர் கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு இதை அடிச்சிட்டிங்க. ஒரே டைரக்ஷனில் தான் அடிக்கணும் நம்ம. சரியா? இந்த டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன் மட்டும்தான் அடிக்கணும். வேறு டைரக்ஷன் நம்ம மாற்றக்கூடாது. கண்டிப்பாக அடிக்கணும். சூப்பர்ரா. இப்போ கீழே கிரவுண்டுக்கு வந்து லைட் கிரீனும் டார்க் கிரீனும் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? லைட் கிரீன் அடிச்சிடணும். கீழே கிரவுண்டில் ஃபஸ்ட்டு லைட் கிரீன் அடிச்சிருங்க. சூப்பர். ஃபஸ்ட்டு கிரவுண்டுக்கு கீழே லைட் கிரீன். ரேசர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லாக லைட் கிரீன் அடிங்க. சூப்பர்ரா. நைஸ். பொறுமையாக அடிக்கணும். சரியா? இந்த ஒயிட்லாம் தெரியாதுண்ணா. ஒயிட்டே தெரியாமல் அடிக்கணும். தெரியலாம், கொஞ்சம் பொறுமையாக அடிச்சிங்கன்னா தெரியாது. இந்த மாதிரி இருக்கும். பொறுமையாக அடிச்சா இருக்கும். இப்போ முடிச்சிட்டிங்களா? இது ஃப்ளாட்டாக இருக்குல்ல, எதனா ஒரு பக்கம் டார்க்காக ஷேடு காட்டணும். இப்போது இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும். சரியா? அப்போ தான் அது வந்து ஷேடு தெரியும். இந்த பக்கம் மட்டும் டார்க்காக இருக்கட்டும், இது லைட்டாக இருக்கட்டும். இது ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். என்ன தம்பி? ட்ரா பண்ணுறீங்களா? சரி, பண்ணலாம். சூப்பர். ஏன் கிழிச்சிட்டிங்க? முடிச்சே பாப்பா. ஓகேடா, சூப்பர்ரா. சூப்பர். பின்னாடி பேர் எழுதிட்டீங்களா? இங்கே பேர் எழுதிட்டு டேட் போட்டுக்கோங்க. டேட் போட்டு வச்சுக்கோங்க. பாப்பா டேட் போட்டுருங்க. லைட் கிரீன் கொடுத்துட்டீங்கல்ல, இதுக்கு மேலே டார்க் கிரீன் எப்படி கொடுக்கணும்? இப்போது டார்க் கிரீன் வந்து இதுக்கு மேலே லைட்டாக தான் அடிக்கணும். இப்படி ஃபுல்லாக அடிக்கக்கூடாது. சரியா? இப்படி. தம்பி என்ன பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்கே கலர் பண்ணுங்கள். இந்த மரத்துக்கு இங்கே கிரீன் கொடுங்க. இங்கே கலர் கொடுக்கல இன்னும். இங்கே 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 இருங்க. இதில் கிரீன் கொடுக்கணும்ல. இப்படி முடிச்சிங்களா? சூப்பர். இப்போ இதில் டார்க் கிரீன் கொடுங்க. சூப்பர். இருந்தாங்க, வச்சுருங்க. உங்களுக்கு தான். பத்திரமா வச்சுருங்க. சரியா? சூப்பர். அப்போ லைட் கிரீன் கொடுத்துட்டோம்ல, இதில் டார்க் கிரீன் மேலே அடிக்கணும். அந்த டார்க் கிரீன் எப்படி அடிக்கணும்? இப்படி லைட்டாக தான் அடிக்கணும் டார்க் கிரீனை. ஓகேவா? டார்க் கிரீனவே லைட்டாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி தெரியும்.
வச்சிருங்க வந்து வாங்கிக்கிறேன். வீட்டுக்குள்ள இந்த இடத்துல ப்ரௌன் கலர் அடிச்சுக்கலாம். இந்த டோருக்கு வந்து ப்ரௌன் கலர் அடிச்சிருங்க. வீடு பண்ணவங்க இந்த டோருக்கு வந்து ப்ரௌன் கலர் அடிச்சுக்கலாம் டார்க்கா. முடிச்சேன். ஓகே வச்சுருங்க. சூப்பராக நைஸ். ஓகே வச்சுருங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேடா. இங்கேயும் ப்ளூ கலர் வரணும். இது ஸ்கை தானே நமக்கு தெரியுது பின்னாடி பார்க்குறப்போ. இது வரைக்கும் தான் ஆப்ஜெக்ட். இது ஃப்ரீ பிளேஸ். இந்த பிளேஸில் வந்து நம்ம ப்ளூ கலர் தெரியும். முடிச்சிங்களா? சூப்பர். இந்த பூவோட லிப்புக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? ரெட் கலர் கொடுக்கலாமா? ஓகேவா? இது கலர் கொடுங்க பாப்பா. இதுக்கு ஃபுல்லாக இந்த கலர் கொடுங்க, வைலட். ஓகேவா? எல்லா ஃப்ளாருக்குமே வைலட் வரணும். இது உள்ள ஃபில் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கலரு. இது வைங்க, இது லேட்டாக ஃபில் பண்ண. இதுதான் சூப்பராக ஃபில் பண்ண முடியும். ப்ரௌன் கலர் கொடுத்துடலாம் வுட்டுக்கு. மேலே வந்து கிரீன். இது உள்ளெல்லாம் கலர் வரக்கூடாது. இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அதனால தான் லைன் வரைஞ்சிருக்கோம். சரியா? ஓகே பத்திரமா வச்சுருங்க. சூப்பர். ஓகே நைஸ். வச்சுருங்க. சூப்பராக இங்கே ரெட் அடிச்சுட்டு இங்கே ப்ரௌன் அடிக்கணும். சரியா? கலர் எங்க? சூப்பரா. இப்போ இதுக்கு என்ன கலர் அடிப்போம்? ப்ரௌன் கலர். ஓகேவா? இதுக்கு வந்து க்ரீன் அடிச்சிடலாம். லைட் க்ரீன் அடிக்கலாம். இங்கே வந்து லைட் க்ரீன் அடிச்சுக்கலாம் நம்ம ட்ரீக்கு. ஓகேவா? லைட் க்ரீன் அடிச்சுக்கலாம். வுட்டுக்கு வந்து என்ன கலர் அடிப்போம்? ப்ரௌன் அடிச்சுக்கலாம். கிரவுண்டு யாரெல்லாம் லைட் க்ரீன் முடிச்சிருக்கீங்களோ மேலே வந்து ஒரு டார்க் க்ரீன் கொடுத்துடலாம். கிரவுண்டில் லைட் க்ரீன் முடிச்சுட்டு மேலே டார்க் க்ரீன் கொடுக்கலாம். கிரவுண்டில் இங்கே வந்து ப்ரௌன் கலர் அடிக்கணும். இந்த மவுண்டன் வந்து இது வரைக்கும் கண்டினியூ ஆகுது இல்லை? ஸோ அப்போ இங்கே இருக்க கலர் இங்கே வரைக்கும் வரணும். கொடுக்கலாம். சூப்பரா. இதுக்கு லைட் க்ரீன் கொடுத்துடலாம். இப்போ இந்த க்ரீன் அடித்தோம்ல இதே மாதிரி இங்கே கொடுத்துடலாம். வச்சுருங்க. இங்கே வந்து டார்க் ப்ளூ அடிக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இந்த 5 மினிட்ஸ் முடிச்சுருவாங்க. இதெல்லாம் க்ரீன் கலர் அடிச்சிட்டிங்களா? இதுக்கெல்லாமே க்ரீன் அடிச்சிருங்க. இங்கே ஃபுல்லாக க்ரீன் தான் வரணும். லீஃப் ஃபுல்லாக. இந்த டிசைன் இருக்கா? இந்த டிசைன்லுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் அடிச்சுக்கலாம். இந்த டிசைனுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சுக்கலாம் உள்ள. முடிச்சிங்களா? சூப்பரா. சூப்பர் சூப்பர் தங்கம். இங்கெல்லாம் ஆரஞ்சு கலர் வரணும்ல? இது ஒரு பலூனோட பாதி தானே இது. இங்கேயும் ஆரஞ்சு வரணும், இங்கே க்ரீன் வரணும். அது மட்டும் அடிங்க. சூப்பர் தம்பி. சூப்பர். நல்லா இருக்கு. கலர் அடிக்கிறப்போ இந்த மாதிரி உள்ளெல்லாம் வரக்கூடாது. சரியா? யாரெல்லாம் ட்ரீ வரைக்கும் முடிச்சிருக்கீங்க? அது க்ரீன் தான் மேடம் அடிக்கணும். இது ஃபுல்லாக டார்க் க்ரீன் தான் அடிக்கணும். இது வரைக்கும் தான் மவுண்டைன். நமக்கு இங்கேயும் மவுண்டைன் தான் இருக்குது. முடிச்சிங்களா? சூப்பர்.
அவுட்லைன் போடலாம். உங்கள் பிளேஸ் எங்க பாப்பா? எங்க டார்க் கலர் எங்க? எதனா அவுட்லைன் போடுறதுக்கு வச்சுருக்கீங்களா? ஸ்கெட்ச் எதனா வச்சுருக்கீங்களா அவுட்லைன் போடுறதுக்கு? சரி, அவன் தர வச்சு அவுட்லைன் போடுறீங்களா? பிளாக் கலர் தரேன், அவுட்லைன் போடுங்க, சூப்பராக இருக்கும். இதை வச்சு அவுட்லைன் போட்டுருங்க. லைட்டாக இருக்குல்ல, அப்போ தான் ஃபுல்லாக தெரியும். அவுட்லைன் போட்டு கொடுங்க. முடிச்சிட்டிங்களா? பிளாக்கை வச்சு அவுட்லைன் போடுங்க அப்படியே. இந்த லேண்ட்ஸ்கேப் முடிச்சவங்க பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் போட்டுடலாம். மவுண்டைனுக்குன்னா தனியாக இங்கே அவுட்லைன் வரணும் இதில். சரியா? நேம் எல்லாரும் கீழே பின்னாடி எழுதிக்கங்க. அவுட்லைன் வந்து இதில் போட்டுக்கங்க ஃபுல்லாக. க்ளவுடுக்குமே அவுட்லைன் கொடுக்கலாம். அவுட்லைன் வந்து பிளாக் கலரில் தான் கொடுக்கணும். இது ஃபுல்லாக அடிக்கணும் பாப்பா. ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அடிக்கணும். சூப்பராக அடிக்கிறாங்க. இதுக்குள்ளே ப்ரௌன் அடிக்கணும் என்னப்பா, டார்க் ப்ரௌன். அவுட்லைன் கொடுத்துட்டீங்களா? மரத்துக்கு அப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி தான் பிடிக்கணும். சரியா? இவ்வளோ டார்க்காக அடிக்கணும், அப்போ தான் நல்லா வரும். சரியா? இதுக்கு மேலே என்ன பண்ணணும் நம்ம? ஓகே, சூப்பர் மேடம். சரி, போகலாமா? எல்லோரும் பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் கிரிக்கெட் இருப்போம்ல, வீட்டில் திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்களா? எது வேணும் வரைய சொல்லுவாங்களா? செவத்தில் இருக்குன்னா திட்டுவாங்க. சரி, சூப்பர்ரா, வச்சுங்க, பத்திரமா வச்சுருக்குங்க. என்னப்பா பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம்? சும்மா இதை பொம்மையாக மாற்றுவோமா? வீட்டில் ட்ரை பண்ணணும் எல்லாரும். சரியா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கிறோம்ல, இதுதான் நம்ம ஒரு பொம்மைக்கான தலை. நம்ம பொம்மையோட தலை எப்படி வரைவோம்? கிறுக்கிருக்கம்மா, இப்படி தானே வரைவோம். இப்போ இதை பொம்மையை மாற்றலாமா? ஒரு 2 கண்ணு போடுறோம் இந்த மாதிரி. மூக்கு வாய் போட்டோமா? அதுக்கப்புறம் ஒரு காது. பொம்மை ஆயிடுச்சா? முடி எப்படி போடுவோம்? கிரிக்கெட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை பொம்மையாக்கிட்டோமா? அடுத்து இதுக்கு பார்க்கலாமா? ஓகேவா? வீட்டிலலாம் ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? சிம்பிளாக இந்த மாதிரி கிறுக்கிறோம். ஓகேவா? கிறுக்கிட்டு கண்ணு வரைகிறோம். கண்ணு எப்படி வரைவோம்? கண்ணு வரைகிறதுக்கு இந்த ரவுண்டு தான். இந்த ரவுண்டு போட்டுட்டு
இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுக்குள்ள சின்னதாக ஒரு 2 ரவுண்டு வரைஞ்சிங்கன்னா அது என்ன ஆகிடும்? கண்ணு மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் முடிக்கு தனியாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். சொல்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் இதை கிரிக்கலாம். சரியா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டூட்லிங் சொல்லுவாங்க. டூட்லிங். ஓகேவா? டூட்லிங். சரியா? கிரிக்கிட்டு அதை எப்படி வேணாலும் வரையலாம். இன்னொன்று பார்க்கலாமா? சார் 2 நிமிஷம். இப்போ ஒன்று தான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம்ப்பா? ஒரு அப்ஸ்ட்ராக்டாக ஒரு ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கோம். இதை நீங்கள் என்ன கேரக்டர் நினைக்கிறீங்களோ அதுவாக மாற்றலாம். சரியா? இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிக்கிட்டு இது நமக்கு பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பேப்பரை ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் இது பார்க்குறக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த ஷேப் வானம் மாதிரி தெரியுதா? காது மாதிரி தெரியுதா? சூப்பர். இப்போ அது ஒரு ஃபேஸாக மாற்றுவோமா? இப்போ ஒரு ஃபேஸாக மாற்ற போகிறோம். ஃபேஸாக மாற்றிட்டோமா? இப்போது அதே மாதிரி இதையுமே ஒரு ஃபிஷ்ஷாக மாற்ற போகிறோம். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இல்லை, இந்த ஷேப்பை விட்டு வெளியில் வரையக்கூடாது. அந்த ஷேப்புக்குள்ளேயே நீங்கள் என்ன வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இந்த ஷேப்புக்குள்ளே தான் நீங்கள் ஃபிஷ்ஷை வரையணும். சரியா? இது என்னவா இருக்கு? இது ஒரு ஃபேஸ் தான். இது என்னவா மாற்றலாம்? சரி, யார் மாத்துறதுக்கு ரெடியாக இருக்கா? யார் வந்து மாத்துறீங்க? முடியாங்க. சரி, இப்போ பாப்பா வந்து இதை மாற்றி காட்ட போகிறாங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. காது போடுங்க. காது காது சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணுங்க. அடுத்து இது யாரு மாத்திரா? சிவாங்க. மாற்றுங்க. உங்களுக்கு பிடிச்சி எது பிடிச்சிருக்கோ அதை மாற்றி காட்டலாம். சரிங்க, அதை முடிச்சிடுவோம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. சூப்பர். கிளாப் பண்ணுங்க. அடுத்து இந்த ஷேப் யார் மாத்திரா? சரி, வாங்கலாம். முடிச்சலாமா? சரி, இந்த பேப்பர் அவங்க கொண்டு போக சொல்லிடலாமா? எப்படி
ஓகே, கிளாப் பண்ணுங்க. சூப்பர். தேங்க்யூ. டிராயிங் நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? ஆ இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் வைக்கலாமா? ஆ ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிட்ட சிறப்பு விருந்தினர் சங்கர் சார் அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வந்து திரளாக கலந்து கொண்ட பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வரைஞ்சதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போகலாம், வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே விர்ச்சுவல் ரியாலிட்டி ஒரு ஷோ காமிக்க போகிறோம். விருப்பப்பட்டவங்க கலந்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்வில் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.